வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் 26ஆம் எப்படி இருக்க போகுது. சிம்மராசி, உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கார். அதுவும் வந்து சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் உங்கள் குடும்பத்தில் வந்து கோபதாபங்கள் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி பாதகாதிபதி கூட இருக்கிறது, செவ்வாய் வந்து கூட இருக்கிறதும் சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து சட்ட ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்துலேயும் வந்து வாக்குவாதங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் புதன் ஒன்றாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பட் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 3லேயோ 3ஆம் அதிபதி 2லேயோ இருக்கும்பொழுது நிறைய கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ யாராச்சும் உங்கள் ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, பேசும்போது ஏதாவது வாய்க்கிளறி விட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு மட்டமான அனுபவம் இருந்தது. நான் வந்து ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கோபமாக பேசுவேன். திடீர்னு ஏதாச்சும் சொன்னால் டக்குன்னு எமோட் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தேன். இப்போ இல்லை, அந்த டைமில் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு கம்பெனிக்காரர் வந்து என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்பொழுது அவர் வந்து டேரெக்டாக கம்பெனியில் பேசாமல் என்னை நூண்டி விட்டுருவார். நான் வந்து எமோஷனலாக மெயிலெலாம் போட்டுருவேன். கடைசியில் பார்த்தா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், நான் டிஸ்ட்ரிபியூஷன் விட்ற மாதிரி ஆகிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, மற்றவன் நூண்டி விட்டுருவான் நம்மளை. இந்த மாதிரி கலகங்கள்ன்றது வந்து இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்லாம் சொல்ல முடியாது. எவனா ஒருத்தன் நண்பன் மாதிரியே தோளில் கை போட்டு தூண்டி விட்டு நம்மளை காயினை ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி, வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து அம்மாவுடைய வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வழக்குகள் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தீர்வு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கனால வந்து குழந்தைகள் வந்து நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ல் வந்து குரு சனி ஒன்றா இருக்கிறது. ஸோ 6ல் வந்து குரு சனி ஒன்றா இருக்கும் பொழுது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், தொழிலாளருக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்னங்க அது ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து அதுவும் வக்கர கிரகங்கள். இப்போ அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா, குரு சனி இப்போ வக்கரத்தில் போயிட்டு இருக்கனால தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனால அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி 6ல் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வேலை செய்கிற இடங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஈகோ கிளாஷ்ன்றதை விட மற்றவங்க யாராவது போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி நான் முதலே சொன்ன மாதிரி 2ல் சூரியன் செவ்வாய் 9ஆம் அதிபதி இருக்கிறனால கொஞ்சம் அந்த சூரியன் செவ்வாய்னாலே வாரியர்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சண்டைகள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா. அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வரும். நான் முதலே சொன்ன வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அரசு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10. ஸோ 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுங்க. ஸோ 10ல் ராகு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய இலக்குகளை வச்சு ஓடிட்டுருப்பீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்த வாரத்தில் வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ பெரிய முன்னேற்றங்கள், பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி புதன். ஸோ உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிற 3-11 காம திரியோடங்கன்னு சொல்லுவோம். 3-7-11. ஸோ காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. லீகலாக இருந்தால் ஓகே, மற்றபடி வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ரொம்ப கால சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. ஸோ லீகலாக இருக்கிற பட்சத்தில் ஓகேங்களா. ஸோ நல்லதே நடக்கட்டும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து 20ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா நிறைய நெருக்கடிகள்லாம் இருக்கும். என்ன பண்ணுறதுனே புரியாமல் முழிச்சிட்ருப்பீங்க. ஸோ நிறைய கடன் இருக்கணும். நிறைய நெருக்கடிகள் இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி அன்றைக்கி ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. ஸோ அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்திங்கனாலே ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். 24ஆம் தேதி அன்றைக்கி சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை தீர்ப்பவர் விநாயகர். ஸோ ஒரு அருகம்புல்லை போட்டு சாயங்காலம் வந்து விநாயகர் வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.